இந்தியாவுக்கு ஹோமில் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்தியன் ஃபேன்ஸை கம்ஃபர்டபுளாக உட்காந்து பார்க்கலாம். பட் நியூசிலாந்து அதை கொஞ்சம் பயம் ஏற்படுத்தினாங்க. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆட போகிறாங்க அப்படின்னு திரும்பவும் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இந்தியன் ஃபேன்ஸ் போயிட்டாங்க. அண்டு இன்றைக்கி டேவும் அப்படி தான். ரொம்ப இந்தியன் ஃபேன்ஸை கஷ்டப்படுத்தாமல், இந்தியன் பிளேயர்ஸை கஷ்டப்படுத்தாமல், எந்த செஷனும் எந்த ஒரு நேரத்துலையும் பதட்டம் அடையாமல் ரிலாக்ஸ்டாக விக்கெட் விழலையா விழுந்துடும் விழுது பாருங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு டேவாக தான் இன்றைக்கி இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் இன்றைக்கி எப்படி விளையாண்டுருந்தாங்க அண்ட் அவங்களுக்கு கிரிக்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது, அப்புறம் இந்தியன் டீமோட கிரிக்கெட்டுங்கிறத தாண்டி டே 2ல் அப்புறம் இந்த அகமதாபாத் டெஸ்ட்டு எதை நோக்கி போகும், எப்படி போகும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் நிறையா போட ஆரம்பிச்சிருக்கிறோம், பாருங்கள். அதாவது ஒரு நாளைக்கு 1-2 ஷார்ட்ஸ் அப்லோட் ஆகுது வீடியோவை தாண்டி. ஏன்னா நீங்கள் ஷார்ட்ஸுக்கு பெரிய ரசிகர்களாக இருக்கீங்களே, ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையும் கொடுக்கணும்ல, கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027 வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இந்தியா 2025 அகமதாபாத் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வர டே 1ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 2ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி நாளில் வழக்கம் போல் என்னங்க, இந்தியன் கேப்டன்ஸ் யாரும் வந்தாலும் டாஸை வின் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சது தான். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சது தான். நேற்று நம்ம என்ன 11s எழுதி போட்டோமோ அந்த 11s தான் இன்றைக்கும் ஆடினாங்க. அந்த பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் 11ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்சு, லைனை ஆட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கேரி பிரே பார்த்திங்க அப்படின்னா டெபியூ ஆகியிருந்தார். நம்ம கேரி பிரேவும் நேற்றுக்கு ஆடுவாருங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தோம். அப்புறம் பிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சாயங்காலம் பெரிய பெரிய டேர்ன்ஸ் பார்த்தோம். கேரி பிரே வேரிக்கன்லாம் பெருசாக டேர்ன் பண்ணாங்க. சாய் சுதர்ஷன்லாம் நல்லா பேடில் அடிக்க வேண்டிய பால்லாம் பேடை மிஸ் ஆகி ஆக்சுவலி அது ஒய்டு, அது ஒய்டு T20 ஓடினா. ஸோ அப்படி ஒரு பெரிய பெரிய டேர்ன்ஸ் பார்த்தோம். கிராஸஸ் இருந்தாலும் இப்போ ராஜ்கோட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிராஸஸ் இருக்கும், அதெல்லாம் பாலை நின்று திருப்பி கொடுக்கும், க்ரிப்பு கிடைக்கும், இல்லை ட்ரிஃப்ட் ஆகும். இது வைசாகில் பார்த்துருக்கோம், ராஜ்கோட்லலாம் இது 2015 நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அகமதாபாத் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் மார்க்ஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரைட் ஹேண்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா லெக் சைடில் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்டு சாய் சுதர்ஷனுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு பார்த்திங்கன்னா ஆஃப் சைடில் ஒரு மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் வைக்கிற இடத்துல க்ரியேட் ஆகிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் காலையில் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் ஜில்லுன்னு இருந்தது, அந்த கிராஸஸும் இருந்துச்சு. ஸோ ஸ்லிப் கார்டனில் ஃபீல்டர்ஸ் ஃபுல்லாகவும் 2 கல்லி நிப்பாட்டி வச்சு போகிற அளவுக்கு இருந்தது. ஆனால் ஈவினிங் போக 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 பெருசாக திரும்புது. பட் இங்கே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அகமதாபாத் நல்லாவே திரும்பும். அதாவது நீங்கள் இங்கே பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் இந்தியாவும் இங்கிலாண்டும் ஆடினோம், அதுக்கப்புறம் இந்தியாவும் இங்கிலாண்டும் ஆன டெஸ்ட் மேட்ச். ஸோ பேக் டு பேக் ஆடும் போதே உங்களுக்கு 1.5 நாளில் 1.25 நாளில் டெஸ்ட் மேட்ச் ஒன்று முடிஞ்சிச்சு. 1.5 நாள் தான், 1.5 நாள் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சது பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்சு. அதில் ரூட் 5 விக்கெட் எடுப்பார், அக்ஷர் பட்டேல் பேக் பண்ணி அனுப்புவார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2வது டெஸ்ட்லேயும் அதே மாதிரியான ஒரு நிலவரம் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இல்லை இப்போ நான் நினைக்கிற விஷயம் தான் நான் ப்ரிவியூவில் சொல்லணும், நான் இப்போவே சொல்கிறேன்னு சொல்லிட்டேன், நான் சொல்லலை. பட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் பும்ராவை தாண்டி டெஸ்ட்டில் ஒரு மாதிரி வேறு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்தியா ஏக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் லக்னோவில் நடந்த மேட்ச்சில் சிராஜ் அங்கே போட்டது அவ்வளோவா எடுபடலைன்னு கூட வச்சுக்கோங்க. ஸ்கோர் கார்டு பார்க்கும்போது அதுதான் தெரியுது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எடுபடலையா, எடுபட வைக்கிறேன் நிமித்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கதி கலங்க வச்சார். அதுலேயும் பிரெண்டன் கிங் ட்ரைவ்லாம் போனதுக்கப்புறம் பால் ஒன்று லீவ் பண்ணார். அதாவது டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப் அடிக்கல, அப்படி ஒரு வெம்பிள் சீம் மிடில் ஸ்டெம்ப் அடித்தது பிரெண்டன் கிங். அது வெல் லெஃப்ட்லாம் சொல்லவே முடியாது, பேட் ஒஸ்ட் லீவில் அது ஒன்றா சொல்லலாம். ஸோ மிடில் ஸ்டெம்ப்பு அடிக்க, அதுக்கப்புறம் தேகநரன் சந்திரபாபுலுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு எப்பவுமே ஒரு ஆங்கிளை க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு போவார் அந்த குட் லெங்த்தில் பிச் பண்ணி. ஸோ அதே மாதிரி போட்டுகிட்டே இருந்தார், செட் பண்ணிகிட்டே இந்த செட் பண்ணிட்டு டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரைட் ஹேண்டருக்கு ஒரு அவுட் ஸ்விங் போடுற மாதிரி ஒரு மாதிரி ரிப்புக்கு போட்ட பால் ஆல்மோஸ்ட் லைட்டாக வெளில போன பால் இதில் டச் பண்ணி அவுட் ஆனார். ஸோ இந்த 2 விக்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா முகமது சிராஜில் 4 விக்கெட்டில் நான் சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா கேம்பில் விக்கெட் எடுத்தார், எக்ஸ்டெண்ட் பண்ணார். இன்றைக்கி கில்லு சிராஜ் ஒரு 7 ஓவர் ஸ்பெல் போட்டார், நினைக்கிறேன் 7 ஓவர் ஸ்பெல் போட்டார். பும்ரா 6 ஓவர் ஸ்பெல் போட்டார். அப்புறம் லஞ்சுக்கு அப்போ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பும்ரா ஒரு 2-3 ஓவர் போட்டுட்டு போனார். ஸோ இன்றைக்கி ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்தது. இத்தனைக்கு இந்தியா பேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மழை ஒரு 10-15 நிமிஷம் ஆட்டம் நிற்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அங்கே கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. அதுக்கப்புறம் வெயிலனாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்
ஸோ அப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட பேட்டர்ஸ் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெல்ஸ் பெரிய பெரிய ஸ்பெல்ஸ்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்கள் போட்டாங்க. பிரெண்டன் கிங் வந்ததுலேருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து கிரீவ்ஸ் கொஞ்சம் நிறைய பால்ஸ் ஆனார். ஷைஹோப், ரோஸ்டன் சேஸ் வழக்கம்போல் அவங்ககிட்டேருந்து ஒரு நம்பிக்கையான அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று கிடச்சிது. பட் குல்தீப் யாதவ் வந்து எப்படி 2019 வேர்ல்டு கப்பில் பாபர் அசமுக்கு ஒரு பால் திருப்பு வரல, ஓவர் த விக்கெட்டில் இருந்து அந்த பால் உள்ள, அது மாதிரி ஒரு ஹோப்போட ஒரு விக்கெட் எடுத்து அங்கேயே முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா 9வது விக்கெட்டு லைனோட விக்கெட்டு ஜஸ்பிரித் பும்ரா எடுக்கிறாரு. 40வது ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே இன்னும் 5 பால் இருக்கு. ஆனால் முகமது சிராஜ் 4 விக்கெட் எடுத்துட்டாரு. ஹோம்ல ஒரு டெஸ்ட்ல 5 எடுக்கவே இல்லை, வெளிநாட்டுலாம் எடுத்தாச்சு. இப்போ சிராஜ் பும்ராவுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த 5 பாலையும் ஸ்டெம்புக்கு போடாம அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் வேணும்னே, அவுட் சைட் ஆஃப் பால்னா வேற மாதிரியான வெளியில போடக்கூடிய ஒரு அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் தான் போட்டு நான் விக்கெட் எடுக்கக்கூடாது, சிராஜ் தான் விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பும்ரா சிராஜுக்கு விட்டு கொடுத்தாரு. ஸோ நான் கூட யோசித்தேன், என்னன்னா டீமு தான் முக்கியம் அப்படின்னு ஜஸ்பிரித் பும்ரா வந்து ஒரு விக்கெட் எடுத்துருவாரோ, இல்லை கில்லுமே இல்லை சிராஜே வந்து இல்லை எனக்கு வேணாம் நீயே விக்கெட் எடுத்துக்கோ சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி ஏதாவது சொல்லி பும்ரா நினச்சா இல்லை முடியும், பும்ரா நினச்சா சீரியஸ்லி முடியும். ஒரு மாதிரி டெட்லியான யாக்கர்ஸ், கிரீவ்ஸோட விக்கெட்டில் டெட்லியான யாக்கர்ஸ் வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் டாப் ஆர்டரில் இல்லை ஓப்பனரில், டாப் ஆர்டரில், மிடில் ஆர்டரில் இல்லை பியூர் பேட்டர் ஒருத்தர் வந்து ஆனாலும் முடியவே முடியாது. அவரால் அந்த விக்கெட்டை எடுத்திருக்க முடியும், 10வது விக்கெட் எடுத்திருக்க முடியும், இன்னிங்ஸை சீக்கிரம் முடிச்சிருக்க முடியும். ஆனால் முகமது சிராஜுக்காக பும்ரா வந்து அந்த 10வது விக்கெட் எடுக்காமல் விட்டு கொடுத்தாரு. ஆனால் சிராஜ் 10வது விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணி பார்த்தாரு, கிடைக்கல. குல்தீப் யாதவுக்கு கடைசியாக அந்த விக்கெட் விழுந்தது கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டே போகுதுங்கிறதுனால. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு சிராஜ் பும்ரா இவங்களோட பாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேபால் அவர் 5 எடுக்கும்போது, கேபால் பவுலிங் முடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே யாரை கட்டுப்பிடிப்பாங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் பும்ரா இருந்திருக்க மாட்டார். ஆனால் பும்ரா சிராஜை கட்டிப்பிடிப்பார். எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிராஜ் பும்ரா ஒரு மாதிரி ஸ்பெஷல். இந்த விஷயத்தை பார்க்கும்போது பவுலர்ஸ்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்டு இருக்குன்னு பாருங்களேங்கிற சந்தோஷப்பட முடியுது. இப்போ 162 ஆல் அவுட்டு. இப்போ இந்தியா பேட் பண்ண வரும்போது ஒரே ஒரு விஷயம் தான், ஏன்னா நம்ம வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணக்கூடாது, பெருசாக போகணும், பெரிய ரன் அடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பிளானில் இருந்திருப்பாங்க. பட் இதில் சாய் சுதர்ஷன் அவுட் ஆன விதம், ரன்ஸ் அடிக்கலைங்கிறது ஓகே, அது ஒரு வகையில் தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு அவுட் ஆன ஒரு விதம் தான். ரொம்ப தடுமாறிக்கிட்டே இருந்தார். நிறைய தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் டர்ன் ஆனதுனால அவருக்கு பேடில் அடிக்கவே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பென் ஸ்டோக்ஸ் கிட்ட வந்து அவர் டவுன் லெக் சைடில் போட்டு அவுட் ஆயிடுவாருன்னு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்டன் சேஸ்லாம் வந்து அந்த ஃபுட் மார்க்கில் குத்தி வெளில வேரிக்கன்லாம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். எங்கே அவுட் ஆகிடுவாரோன்னா அவரை ஃபேஸ் பண்ண ஒரு 17-18 பாலில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அது தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுலேயும் ரோஸ்டன் சேஸ் கிட்ட ஆல்ரெடி பேடில் பட்டுச்சு. நேராக தான், அதாவது ஸ்டெம்புக்கு தான் போட்டுட்டு இருக்கிறாரு ரோஸ்டன் சேஸ். அப்போ என்ன பண்ணார் இவர், ஒரு மாதிரி ஸ்கொயராக ஆனார், மாதிரி லெக் சைடில் மாதிரி ஹாஃப் புல் அடிக்க ட்ரை பண்ணார். எல்பிடபிள்யூ காலி. இது எப்படின்னா ஸ்பின்னை ஆட தெரியாத ஒரு பிளேயர். ஸோ சாய் சுதர்ஷன் ஸ்பின்னை சூப்பராக ஆடுவார். அதாவது ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து ஸ்வீப்பு, ஸ்லாக் ஸ்வீப்புன்னு சொல்லிட்டு, பிளாக்னு சொல்லிட்டு, ட்ரைவ்னு சொல்லிட்டு சூப்பராக ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடுவார். ஆனால் இன்றைக்கி சாய் சுதர்ஷன் ஆனதை பார்க்கும்போது இங்கிலாந்துலேயும் இதை நான் பார்த்தேன், இன்றைக்கி அவுட் ஆகும்போது பார்க்குறேன். அவுட் ஆகிற ஒவ்வொரு தடையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அந்த ஒரு மாதிரி ஹரிபுரியிலே அவுட் ஆகிறாரு. அவருக்குள்ளே எதையோ சம்திங் யோசிக்கிறாரோங்கிற மாதிரி தெரியல. வெளிலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அதுதான் தோணுது. இப்போது சாய் சுதர்ஷனுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் சான்ஸ் கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா யாரும் பேட் பண்ண மாட்டாங்க. இப்போது அடுத்தது டெல்லி டெஸ்ட் மேட்ச் தான். டெல்லி டெஸ்ட் மேட்ச்சில் ஒருவேளை சொதப்பிட்டார்னு வைங்களேன், தேவ்தத் படிக்கலுக்கு அந்த இடம் பறி போயிடும். ஏன்னா தேவ்தத் படிக்கல் மலைக்கணக்காக ரன் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு முன்னாடியே டீம் இந்தியாவில் ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அவரும் லெஃப்ட் ஹேண்டர் தான். சரி, ஒன்றும் இல்லை, இப்போ இவர் ஆடுறதை பார்த்துட்டு செகண்ட் இன்னிங்ஸும் கிடையாது, இப்போ டெல்லியில் டைரெக்டாக தேவ்தத் படிக்கல் இறக்கி விட்டாங்கன்னா ஏதோ வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இவர் அவுட் ஆகிறது அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் தலைவலி தான் கூட்டுது. பட் இங்கிலாண்டில் ஒரு மாதிரி சில 70s அடித்தார், 100 பாலுக்கு மேலாம் ஆனார், ஓகே. பட் இங்கே ஆடுறதை பார்க்கும்போது ரொம்ப மாதிரி அக்லியாக இருந்துச்சு. மாதிரி எப்படிப்பா சாய் சுதர்ஷன் வேறு மாதிரிப்பான்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த விக்கெட் பெருசாக அந்த விக்கெட்டில் உடன்பாடு கிடையாது. சாய் இந்தியாவே எப்படி ஆடுவீங்க, இங்கே வந்து பாருங்கள், இப்போ கூட நீங்கள் இந்தியாவில் நல்லா ஆடிருக்கீங்க. ஆனால் இங்கே நீங்கள் அவுட் ஆன விதம் எனக்கு பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுது, சரியில்லை, பார்த்துக்கோங்க சாய். இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இடம் கிடைச்சிச்சு, திரும்ப இடம் கிடைச்சி நீங்கள் சரியாக பண்ணாமல் வெளியில் போனீங்கன்னா திரும்ப இடம் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அது மாதிரி ஆகிறாதீங்க, வயசும் இருக்குது. ஸோ அதனால் நல்லாவும் நீங்கள் ஆடணும், பார்த்துக்கோங்க. சரி, இப்போது இந்தியாவோட பேட்டிங் எடுத்திங்கன்னா வழக்கமாக ஜெய்ஸ்வால் வந்து அடிக்க தானே போவார், லெஃப்ட் ரைட்னு போவார்ல. ஆனால் இன்றைக்கி அப்படி போகல. ஜேடன் சேல்ஸ் அங்கே ஒரு மாதிரி தனித்துவமாக இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸில் வேரிக்கன் ஒரு மாதிரி தனித்துவமாக இருந்தார்.
அப்புறம் ஜெய்ஸ்வாலுக்கு வழக்கமாக இந்த அவுட் சைட் ஆஃப் பால் கொஞ்சம் பிரச்சனை. அவுட் சைட் ஆஃப் பால்னா ஒரு மாதிரி ஆங்கிளை கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வர ஒரு சிராஜ் அந்த மாதிரியான பாலுக்கு அவுட் ஆவார். அதே மாதிரி தான் அவுட் ஆனார். பட் ஒரு கட்டத்தில் பொறுமையிலேருந்து அடிக்க ஆரம்பித்தார். ஆனால் கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ரோஹித் கோலி இவங்க 2 பேரும் பேட்டிங் லைனப்பில் இல்லை. இப்போ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா, ஸோ பொறுப்பெடுத்து இப்போ நான் தான் நல்லா ஆடி ஆகணும் அப்படிங்கிறதுனால வெஸ்ட் இண்டீஸு, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அப்படிலாம் இல்லாமல் எல்லா டீமும் எனக்கு ஒரே டீம் தான், கிரிக்கெட் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடின இன்னைக்கு கிரிக்கெட்டு நிறையக்கு ஸ்கொயரில் ஆடினார். ஜேடன் ஃபில்ஸோட பால்ஸ் அவங்க நிறைய ஸ்கொயருக்கு ஆடுறதுக்கு ஃபில் செட் வச்சுருந்தாலும் சில இடங்களில் ஒரு இடத்துல இன்சைட் ஆச்சு, போல்டு ஆயிருப்பார். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப கவனமாக ரொம்ப சிறப்பாக கேஎல் ராகுல் ஆடி இன்றைக்கி வந்து 114 பால் ஃபேஸ் பண்ணி 2025 கில்லை விட அதிகமான பால்ஸ் ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு ஆஃப் செஞ்சுரியோட இருக்கார். கிராம்ஸ் ஆச்சு, பட் ஆனால் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணலை வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ். செகண்ட் டேவோட ப்ரிவியூவில் நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அதுக்கப்புறம் கில் அவருக்கு நிறையக்கு என்ன சொல்கிறது, அவருக்கு கிராம்ப் ஆயிடுச்சு. கிராம்ஸ் ஆனவுடனே அந்த இடத்துல கேஎல் ராகுலுக்கு நிறையாக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம அவரே ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு இன்றைக்கி சமாளித்து ஆடினார், எடுத்துகிட்டு போனார். இப்போ 2 பேரும் செட்டில் ஆகிட்டாங்க. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க அதை நம்ம ப்ரிவியூவில் பேசுவோம். அடுத்ததாக ஸோ இந்தியா வந்து 41 ரன்கள் பின்னணியில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒன்று சொல்லுவேன், ஸோ வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் வந்து எதிர்பார்த்தது தான். அதுவும் இந்தியன் டீமோட பும்ரா, சிராஜ், குல்தீப் யாதவ் இந்த மாதிரியான பவுலர்ஸ்களுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி ரிசல்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சீல்ஸ் நல்லா போட்டார் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஹாரிகன் கிட்டே நல்லா இருந்துச்சு, சேஸ். ஸோ இவங்க 3 பேரும் குவாலிட்டியான பவுலர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த லஞ்ச் இந்தியாவுக்கு எப்பவுமே இந்த டீ பிரேக்கு, இந்த லஞ்ச் இங்கே தான் பிரச்சனையாகவே இருக்கும். ஆனால் இங்கே டீ பிரேக்கில் இல்லை, வெஸ்ட் இண்டீஸ் தான் ஆல் அவுட் ஆகிட்டு போனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாள் முடியும் போது இந்த கடைசி 10 ஓவர் 20 ஓவர் பரபரப்பாகவே இல்லை. கேஎல் ராகுலுக்கு கிராம்ஸு, அவரை வந்து ஏறி அடிக்க ட்ரை பண்ண வச்சுருக்கணும், அவர் காலை கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்கணும். அதையும் எதுவும் பண்ணவும் இல்லை. நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம், நீங்கள் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, நாங்கள் வந்து ஓவர் போட்டு போகிறோம், நீங்கள் வந்து ஜாலியாக விளாண்டுட்டு போயிருங்க, அடிக்க தானே போகிறீங்க ஆடுறா அப்படிங்கிற மாதிரி சரணடைஞ்ச மாதிரி எனக்கு இருந்தது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் சரணடைஞ்சிட்டாங்க. இப்படி இன்றைக்கி முதல் நாளே சரணடைஞ்சாங்கன்னா முதல் ஒரு 6 பாலே ஒரு நியூ பால், முதல் ஒரு 6 பாலே ஒரு புது பேட்டர்கிட்ட இவங்க சரணடைஞ்சிட்டாங்கன்னா அவரெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் சரணடைஞ்சிட்டாங்க, பேட்டிங்கில் சரண், பவுலிங்கில் சரண். வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை வெஸ்ட் இண்டீஸோட கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். பட் இதே இங்கிலாந்துக்கு இந்தியா ஆடும்போதும் ஆஸ்திரேலியா கிட்ட ஆடும்போதும் அந்த லாஸ்ட்டு 10 ஓவர் அதுவும் மேட்ச்சு முடிகிறதுக்கான அந்த நாளில் எவ்வளோ சண்டைலாம் வந்துச்சு, அந்த நாள் முடிகிறதுக்கான போது எவ்வளோ சண்டைலாம் வந்துச்சு. பட் இங்கே அந்த மாதிரி சண்டையை அவங்க செய்யலை, அதில் சண்டை வரலை. ரன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுலும் கில்லும் அவங்க பொறுமையாக தான் ஆட ஆரம்பித்தாங்க. ஏன்னா கேஎல் ராகுலுக்கு காயம். இப்போ இன்றைக்கி நம்ம போட்டு திருப்பிட்டு இருந்தோம்னா கால் திருவிக்கோ அடுத்தடுத்து ஆட முடியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால கேஎல் ராகுல் பெருசாக ரஷ் பண்ணிக்கவே இல்லை, ரிலாக்ஸாக ஆடினார். ஸோ டே 1ஓட ரிவ்யூவில் திரும்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் புரிஞ்சுட்டு நல்லா ஆடினாங்க, ஆப்பனன்ஸ் நல்லா புரிஞ்சு ஆடினாங்க, அண்ட் வெஸ்ட் இண்டீஸை சரணடைய வச்சாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிச்சுங்க. இன்றைக்கி நாளில் வெஸ்ட் இண்டீஸ் சேஸ், கிரீவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹோப், இவங்க 4 பேர் தான் அந்த 30 பாலுக்கு 40 பாலுக்கு மேலே ஆடினது, 20 ரன்னுக்கு மேலாம் எடுத்துகிட்டு வந்தது. மற்றவங்கலாம் அன்பிளேயபிள் தான், ஆடவே இல்லை. சரி, அப்படி நம்ம இன்றைக்கி டே 2ஓட ப்ரிவியூவில் வரும்பொழுது டே 2ஓட ப்ரிவியூவில் பாருங்க, கேஎல் ராகுலுக்கு ஒரு மாதிரி கால் பிடிச்சிக்கிச்சு. ஆனால் அந்த நேரத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில் அவர் ஸ்ட்ரைக் எடுத்து ஆடினார், அதையும் நான் சொல்லியிருந்தோமா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெயிட் பண்ணாங்க, ஓகேங்களா. இன்றைக்கி நாள் முடியட்டும், ஓகேங்களா. இந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு வந்து பெருசாக அடிப்போம் அப்படிங்கிறது தான் வந்து இந்தியன் டீமோட பிளான். அதுக்கு கில் நல்லா ஒத்துழைச்சார். இப்போ கில்லு நல்லா செட்டில் ஆகிட்டார். இப்போ வெஸ்ட் இண்டீஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்ஸ் இப்போது மொமெண்டம் லைட்டாக கொஞ்சம் கட்டாக ஆகிருக்கு, ஓகேங்களா. ஏன்னா 42 பாலுக்கு அப்புறம் திரும்ப 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேஎல் ராகுல் 114க்கு அப்புறம் திரும்ப 0லேருந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது டோட்டலாக நாங்கள் வேற ஒரு டீம் வேற ஒரு பவுலிங் அட்டாக்னு வந்து காமிக்கணும். அப்படி காமிச்சா மட்டும்தான், மொத்தமாக ஃபைட் பண்ணால் மட்டும்தான். சீல்ஸ் வந்து ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எடுத்துகிட்டு செலிப்ரேட் பண்ணார்ல, ஸோ அந்த செலிப்ரேஷன் அந்த வெறி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்தியாவை ஏதாவது போட்டு தள்ள முடியும். இல்லைனா வந்து இந்தியா போட்டு தள்ளிடுவாங்க. நான் கேஎல் ராகுல்கிட்ட ஒரு 100 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என் சுப்மன் கில் இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும், அகமதாபாத்தில் 100 அடித்து ஆரஞ்சு கேப்லாம் வாங்கி ஐபிஎல்ல வேறு மாதிரி பண்ணார். ஐ மீன் ஐபிஎல்லை தாண்டி இங்கே T20யில் 100, ODIயில் 100, டெஸ்ட்டில் 100ன்னு சொல்லிட்டு கலக்கியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது டெஸ்ட்டில் திரும்ப ஒரு 100 இங்கே இதே அகமதாபாத்தில் எடுக்குன்னு நினைப்பாரு. அவருக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆடக்கூடாது, நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஆடி முடிச்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. டெஸ்ட் மேட்ச் மேக்ஸிமம் 3 நாளில் அதோட முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் விக்கெட் கொஞ்சம் நல்லா திரும்புது, ஃபுட் மார்க்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா இந்தியன்ஸுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ இந்தியன்ஸ் 41 ரன் பின்னணியில் இருக்காங்க. எப்படியும் இந்தியா வந்து நாளைக்கு ஒருவேளை பெரிய ஸ்கோர் அடித்தாங்கன்னா, இல்லை நாளைக்கு முழுக்க விளையாண்டு ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தாங்க அப்படின்னாலும்
விக்கெட்டு நல்லா திரும்பினாலும் குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா இவங்க எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போட்டு திருப்பி எடுத்துடலாம். பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேட்டிங் டெய்ல் இந்தியாவுக்கு பாருங்களேன். ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் இங்கிலாந்து சீரிஸ் நல்லா விளையாண்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஓவர்சீஸ் 100லாம் வச்சிருக்கிறாரு. ஸோ அப்படிங்கும்போது துருவ் ஜுரேலும் இங்கே ஹோமில் நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ கஷ்டம் தாங்க வெஸ்ட் இண்டீஸுக்கு. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் நாளைக்கு ஏதாவது மேஜிக் பண்ணி மிராக்கிள் பண்ணி இந்தியாவை ஒரு வேளை இதான் யோசிக்கிறேன், ஒருவேளை இந்தியாவை விட ஒரு லீடில் எடுத்தாங்கனாலோ இல்லை இந்தியாவை கம்மியான லீடோட சுருட்டினாலோ அதுதான் மேஜிக். பார்ப்போம். மழை கொஞ்சம் லைட்டாக இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அது ஏதாவது மாற்றத்தை உண்டாகுதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் கேஎல் ராகுல் வந்து ரொம்ப கவனமாக தெளிவாக ஆடுறாரு. முன்னாடி ஆட வேண்டிய பாலை முன்னாடியும் வெளில வந்த அந்த பாலை பேக் ஃபுட்லேயும் போய் சரியாக தெளிவாக ஆடிட்டுருக்காரு, நீட்டாக ஆடிட்டுருக்காரு. யாராவது வந்தால் அதாவது கூட ஆடக்கூடிய ஜெய்ஸ்வாலையும் கைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்ஷனையும் வந்து அவர் கைட் பண்ணுறாரு. ஸோ எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி கைட் பண்ணுறாரு. இப்போது அவரையும் கைட் பண்ணி கில்லியும் கைட் பண்ணி இந்த டீமையும் கைட் பண்ணி ஸ்கோரை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதான் சொன்னால் அவர் தான் சீனியர் ப்ரோ இப்போதைக்கு பேட்டிங் பொறுத்த வரைக்கும். அவர் வேலையை அவர் சரியாக செய்கிறாரு. ஸோ கேஎல் ராகுல் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா பின்னாடி இல்லாத பேட்டர்ஸ் எக்கச்சக்கமான பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸில் நான் சொன்னாலுக்கு வேரிக்கன் நல்லா போடுறாரு, சேஸ் நல்லா போட்டுருவாரு நம்பிக்கை இருக்குது. இதில் வந்து கேரி ஏதாவது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஏதாவது கொஞ்சம் கை கொடுத்தா சீல்ஸ் நல்லா போடுவார். இந்த 3 பவுலர்ஸ்களை தாண்டி கேரி பெரே அப்புறம் கிரீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 எடுத்துருக்கிறாரா நாட் ராங், அவரும் நல்லா டீசெண்டாக போடுவார். ஸோ டீசென்ட் பவுலிங் அட்டாக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அகமதாபாத்தில் டே 2 ஏதாவது மிராக்கிள் ஏற்படுத்தி நாளைக்கே வெஸ்ட் இண்டீஸ் பேட் பண்ண வந்தால் டெஸ்ட் மேட்ச் சூப்பராக இருக்கும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி யார் 100 அடிப்பா டே 2ல், இந்தியா எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், அகமதாபாத்தில் இந்தியா விளாட்றாங்கன்னா பெரிய ஸ்கோர், பெரிய ரெக்கார்ட் இல்லை ஏதாவது ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணணும் தான் ஆடுவாங்க அகமதாபாத்தில். அது நடக்கும். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?